ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து சிக்கன் கிரேவி. இன்னைக்கு சிக்கனா? ஆமா. ஒரே இருட்டா இருக்கு, லைட் இல்லாதாங்க. அதான் வந்து நான் மசாலா எல்லாம் வதக்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து கறியை போட்டு டெய்லி சிக்கனு, டெய்லி மட்டனு, மீன், நண்டு தான். எஸ். உடம்பு ஏற மாட்டேங்குது. ஈரலா? போடு போடு போடு. பாப்பாக்கு நான் என்ன பண்றது, என்னதான் சாப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. பஞ்சகம் உள்ள உடம்புலாம் உடம்பு ஏறாது எவ்வளோ தின்னாலும். உங்கள்கிட்ட நான் ஒன்றும் கேட்குறேன். போடு. மத்தியானத்துக்கு இப்போ சிக்கன் ரெடி. தம்பி இன்னைக்கு ஊருக்கு போகிறாரு, அதனால அவருக்கு சிக்கன்லாம் எடுத்து ஆக்கி கொடுத்து அதான் பண்டாடிக்கு எடுத்து தரேன்ற. அப்புறமா தான் தம்பி ஊருக்கு போகிறேன்னா எடுக்கிறேன். உடம்பு ஏற மாட்டேங்குது. நீ என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது. அடாடா, என்னடி தண்ணி கிண்ணியே ஊற்றினாதானே அந்த கறி வேகும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் கறியை போட்டு தேய்க்கல. இப்போ மசாலா உப்பெல்லாம் சேரணுமா இல்லையா, அதை கிண்டி விட்டுட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்போ நான் மூடி விட்டுருவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் வர சொல்ல வீட்டுக்கு சாப்பிட. எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சிக்கன் கிரேவிலாம் சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க. அப்படி சொல்லுவோம். அப்புறம் வர்றவங்க டீ வச்சுக்கிறதுக்கு அனுமதி சொல்லுவோம். சே அல்ல என்ன உனக்கு அப்படி சொல்லு, சும்மா சொன்னேன். ஆடாப்பாவி. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. நிஷா சமைக்கலாட்டியும் நான் சமைச்சு தரேன். வாங்க. சமைச்சு தந்துட்டு அவர் மாதிரி அதை பார்ப்பாரு. டீ கூட வைக்க தெரியாது. அதுவும் டீ வைடின்னு என்னை கெஞ்சுவாரு. சரி 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 நிஷா, ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் சிக்கன், ரைஸ், ரசம், சாம்பார் எல்லாமே. களி. ஆமாம். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.